ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சாம்பார் சாதம் பார்க்கலாமா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருள் தக்காளி, முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், சாம்பார் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, புதினா, கருவேப்பிலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சட்டி வைங்க, கடுகு போடுங்க, சீரகம் போடுங்க, காஞ்ச மிளகாய் கிள்ளி போடுங்க. கிள்ளி போட்டு நல்லா வதங்கிட்டோம், கடுகு பொரிட்டோம், சரிங்களா? கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டு ஒரு ஒரு பொருளாக போடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், பூண்டு போடுறேன். ஒரு 10 பல் பூண்டு போடுங்க. சாம்பார் வெங்காயம் போடுங்க. போட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? வதக்கிறப்பவே நம்ம அரிசியும் பருப்பும் நான் 1/2 ஹவர் முன்ன ஊற வச்சுட்டேன், சரிங்களா? அதுக்கப்புறம் தக்காளி போடுறேன். தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி சாம்பார் பொடி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள், பெருங்காயம், தனியாத்தூள், பாருங்கள் தனியாத்தூள் போடுறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதக்கலாம். காய் நம்ம சும்மா போட்டுக்கலாம், சரிங்களா? ஏன்னா இல்லைன்னா குழஞ்சிரும் சாதத்தோடு போட்டோம்னா. மீல் மேக்கர் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துலேயும் மீல் மேக்கர் போடுறான்னு நினைக்காதுங்க. என் பொண்ணுக்கு மீல் மேக்கர் பிடிக்கும், அதனால மீல் மேக்கர் போட்டேன், சரிங்களா? நீங்கள் போடாத கூட செஞ்சுக்குங்க. அவளுக்கு இந்தமாதிரி மீல் மேக்கர் போட்டால் நல்லா சாப்பிடுவா, அதனால் போடுறேன், சரிங்களா? மீல் மேக்கர் போட்டுங்க, நல்லா வதக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மசாலா சாம்பார் பொடி போட்டேன், தனியாத்தூள் போட்டேன், மஞ்சத்தூளும் போட்டேன், சரிங்களா? நான் ஒரு கிலோ கப்பு தண்ணி அரிசி வச்சுருக்கேன். அதுக்கு நம்ம 2 கப்பு தண்ணி பருப்பு போட்டிருக்கேன், அதனால் 3 கப்பாக ஊற்றிடலாம், சரிங்களா? 1 கப்பு எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா ஊற வச்சுருவோம். நல்லா போட்டு நல்லா கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டுங்க தேவையான அளவு. புளி கரைச்சி வச்சுக்கோங்க. புளி தேவையான அளவு புளியை ஊற்றுங்க. அரிசியும் பருப்பும் பாருங்கள் கழுவி போடுறேன். போட்டு இந்த சாம்பார் சாதம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இறக்கும்போது கொஞ்சம் நெய்யை போட்டு இறக்கிடுங்க. நல்லா குழஞ்சி நல்லா இருக்கும். சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாது, ஏன்னா அது குழன்னு ஆகிடுமா, போட்டு சாப்பிட்டுனே இருப்போம். அதனால் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? வீடியோ பாருங்கள், எங்கள் வீடியோவை பாருங்கள். அரிசியும் பருப்பு கழுவி போட்டேன் நான். இதை நம்ம கிண்டி விட்டுட்டு காயெல்லாம் போட்டுக்கலாம், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், எண்ணெய் மேலே எப்படி வந்திருக்கு பாருங்கள், செவுந்து. அதனால் நம்ம பொறுமையாக என்னென்ன போடணுமோ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ நான் தேவையானாலும் இன்னும் 1 கப்பு தண்ணி ஊற்றுறேன், சரிங்களா? தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கிண்டி விடலாம், சரிங்களா? கிண்டி விட்டேன். பாருங்கள், புளி தேவையானாலும் கொஞ்சம் ஊற்றிடுங்க. கொஞ்சமாக புளி ஊற்றுங்க, நிறைய வேண்டாம். போட்டு பாதி தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், செஞ்சு பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், முருங்கைக்காய் போடுறேன். முருங்கைக்காய், அப்புறம் கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய் 4 காய் போட்டிருக்கேன் இன்றைக்கி, சரிங்களா? பாருங்கள், கேரட் போடுறேன், பீன்ஸ் போட்டேன், அதுக்கப்புறம் கூட கத்திரிக்காய் போடுறேன். கத்திரிக்காய் போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்புலாம் பார்த்துக்குங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் குக்கரை மூடிடலாம். கொதிச்ச உடனே குக்கரை மூடி விசில் விட்ருவோம். கத்திரிக்காய் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் போட்டு நல்லா கிண்டி விடலாம். கிண்டி விட்டுட்டு நான் எல்லாமே கொஞ்சம் காய்ங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம இந்தமாரி தான் காய்ங்க எப்படியாவது சாப்பிட்றணும், அதனால் மீனே சாப்பிட்ணும் இருக்கும், அதனால் காயெல்லாம் சாப்பிட்ணும்ல, அதனால் இந்தமாரி எப்போ சான்ஸ் கிடைக்குதோ அப்போது. பாருங்கள், உப்பு போட்டேன், கரெக்டாக இருக்குது. சாம்பார் பொடி போட்டேன், தனியாத்தூள் போட்டேன், மஞ்சத்தூள் போட்டேன், கொஞ்சமாக புளியும் ஊற்றிட்டேன், சரிங்களா? அவ்வளோதான், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம குக்கரை மூடி இல்லாமா மூடி விட்டுட்டு நம்ம 1 விசிலு 2 விசில் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் விசில் விடமாட்டேன். கொதிச்ச உடனே ஸ்டவ் ஸ்லோ பண்ணிடுவேன். விசில்லாம் விடமாட்டேன், அப்படியே வெந்துடும். 1/4 ஹவர் மூடி வச்சுனா. பாருங்கள், நெய்யை போட்டு நல்லா கலக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாதம் அவ்வளோ பாருங்கள், நெய் எப்படி கரைஞ்சின்னு ஓடுது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்களேன். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எங்களுக்கு, சரிங்களா? எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சாப்பாடு, சரிங்களா? எதுக்கு ஹோட்டலுக்கு போகணும், நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். என்னோடய ஸ்டைல் சாம்பார் சாதம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சாப்பாடு. இந்த காய், மீல் மேக்கரு எல்லாமே போட்டு மேலே நம்ம புதினாவை போட்டு தூவிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். புதினாவை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி விட்டுருவோம். அவ்வளோதான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா குழஞ்சி வந்துருச்சு சாதம். சாப்பிட்லாமா? செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சாப்பிட்றோம், சரிங்களா? பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானே எங்கள் அம்மா பாராட்டிட்டேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.